திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூடு வந்து எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. நான் சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். மாநிலங்களவை தேர்தலிலே கேப்டன் விஜயகாந்த் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து திமுக வந்து கனிமொழி அவர்களை வேட்பாளர் நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை. ஆதரவு கேட்காத போது எல்லா இடத்திலையும் போய் ஆதரவு கேட்டார்கள். அப்பொழுது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இதுவரை யார் நம்மிடம் கேட்டார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் கேட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை. நான் டெல்லியில் இருக்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் பேசுகிறார், எங்கள் ஆதரவு உண்டு என்று பேசுகிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்து சில பேர் உண்டு, எப்பொழுதுமே தமிழகத்தில் அது உண்டு. அவர்கள் போய் அங்கே உட்கார்ந்து அதற்கான வேறுபாடுகளை செய்து கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது.